இரண்டாம் அதிகாரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனால் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. எபிரேயர் 4 12 வருஷம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. மத்தேயு 12:32. எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்தாவிற்கு விரோதமாய் பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அவன் கர்த்ததாமே வாசித்த வார்த்தைகளில் உள்ள ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. யாவரும் பார்ப்பதை புஸ்தகம் செய்தியோட தலைப்பு அந்த ராஜாவின் கட்டளை. ஆமென். அந்த ராஜாவின் கட்டளை. அதற்கு செய்தியினுடைய காரியங்களுக்கு புரிந்து கொள்வதாக ஒரு சில காரியங்களை நான் செய்தியுள்ள காரியத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தில் எப்பொழுதுமே நமக்கு சில கீவேர்டெல்லாம் உண்டு. அந்த கீவேர்டை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால், கீனா ஒரு வீட்டுக்குள்ள நாம் போனோம்னா அந்த வீடை திறப்பதற்கு ஒரு கீ தேவைப்படுது. ஆமென். அதுபோல நாம் செய்திக்குள்ள போவதற்கு, செய்தியை புரிந்து கொள்வதற்கு சில கீவேர்டெல்லாம் இருக்கு. அதை நம்ம புரிந்து கொள்ளாத பட்சத்தில், அதை நம்ம மனதில் இல்லாத பட்சத்தில், அதை நாம் விசுவாசிக்காத பட்சத்தில் நாம் செய்தியினுடைய காரியங்களை எதையுமே கட்டிக்கொள்ள முடியாது. ஆமென். தேவன் எல்லாவற்றையும் அவர் ஒரு ஒழுங்கில் வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்குக்குள்ளாக நாம் போய்
அதை பார்க்கும் போதுதான் அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய சாராம்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுபோல இங்க நான் சொல்லுகிற சில காரியத்தை நீங்க எப்பவுமே அதை உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, நான்காவது முத்திரையில் 210வது பேரா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நான்காவது முத்திரையில் 210வது பேரா கிறிஸ்துவின் முதலாம் வருகை ரத்தம் சிந்தி மரிப்பதற்கென மனிதனாக தோன்றினார். ஆமென். கிறிஸ்து 3 முறை வருகிறார். அவர் 3 என்னும் எண்ணில் பரிபூர்ணமாகிறார், பரிபூர்ணப்படுகிறார். ஆமென். நல்ல கவனிச்சுக்கோங்க. அவர் 3 என்ற எண்ணில் பரிபூர்ணப்படுகிறார். பாருங்கள், ஆனால் சாத்தானின் எண்ணிக்கை 4 ஆகும். அவன் வருவதை கவனிங்கள், அது 4. கிறிஸ்துவை கவனிங்கள். முதலாவது, கிறிஸ்து ரத்தம் சிந்து மரிப்பதற்கென மனிதனாக தோன்றினார். மரிப்பதற்கென மனிதனாக தோன்றினார். அது சரியா? அது அவருடைய முதலாம் வருகை. எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது அவர் 2ஆம் முறை வருகிறார். ஆமென். அப்பொழுது நாம் மறுரூபமாகி அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். அவர் 3ஆவது முறை வருகையில் அவர் தேவ அவதாரமாக வருகிறார், தேவ அவதாரமாக இருக்கிறார். ஆமென். சகோதரன் பெண்காம் தன் கரங்களை ஒரு முறை சொட்டுகிறார். தேவன் இம்மானுவேல் பூமியை ஆழ்வதற்கென வருகிறார், அது உண்மை. அவர் 3 முறை மட்டுமே வருகிறார். ஆமென். நம்ம எப்பொழுதுமே தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அதன் வழியாக ஒரு மனிதன் அதை ஃபாலோ பண்ணி ஆமேன் என்று அவன் கடந்து செல்வானானா, அவனுக்கு புரியுதோ புரியலையோ, அவன் ஆமேன் என்று கடந்து செல்வானானா அவனுக்கு எந்த குழப்பமும் வராது. அவன் குழம்பவே மாட்டான். அவனை கர்த்தர் சரியான காரியத்தில் அவன் கூட்டிக் கொண்டே போவான். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றான்னா, பேதையானாலும் திசை கெட்டு போவான். அல்லேலூயா. அவன் என்ன பேதையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் திசை கெட்டு போக விட மாட்டான். ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் ஆமென் என்று அவன் அப்படியாக அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்தவனாய் அவன் செல்லும் போது கர்த்தர் அவனுடைய பாதையை என்ன பண்ணுவார்? செவ்வாய்ப்படுவார். ஆமென். அதனால இது ஒரு கீவேர்ட். ஏன்னா தேவன் 3 என்னும் எண்ணில் தான் பரிபூர்ணமாய் படுகிறார். ஆமென். அவர் 3க்குள்ளதான் எல்லா காரியத்தையும், உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் 3க்குள்ளதான் செய்யறார். அவர் எதை செஞ்சாலும் அது அவருடைய விருப்பம். நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க நம்ம கேட்க முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க தேவன் நமக்கு மனவாட்டிங்கிற ஒரு ஸ்தானம் தந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேவனுக்கு ஈக்குவலா ஆக முடியாது. அவர் நம்மளை ஈக்குவலா வைக்கலாம். புரிஞ்சுங்களா? அவர் நம்ம தோள்ல கைப்படலாம், நம்ம அவர் தோள்ல கைப்பட முடியாது. கரெக்டுங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டி, ஒரு ஓனர் நம்ம தோள்ல கைப்படும். இது நம்ம சகோதரன் டீ வியாபாரம் பண்றாரு. இப்ப அங்க ஒரு கம்பெனிக்கு போறாரு. கம்பெனிக்கு போகும்போது அந்த சகோதரன் பார்த்து, ஆபிரகாம் வாங்க, எப்படி இருக்கீங்க? குழந்தைய பார்க்க போறீங்க, குழந்தை நல்லா இருக்குதா? சந்தோஷமா? பரவாயில்ல, நீங்க 2 நாள் வராதனால எங்களுக்கு டீயே குடிக்க முடியல, நல்ல டீ, அதனால நாங்க வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் தோள்ல கைப்பட்டு பேசிட்டு போறாரு. இவர் உடனே ஆமா சார் அப்படின்னு தோள்ல கை போடுவாரா? போட மாட்டார். அதோட வியாபாரம் முடிஞ்சிடும். ரைட்டுங்களா? அது போல நம்ம அந்த தேவன் அவர் விருப்பமா எதுனாலும் செய்யலாம். ஆனா நமக்கு அந்த அதிகாரத்தை நம்ம கிடையாது. நம்ம மனவாட்டியா இருந்தாலும் நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா பாருங்க, இருக்குது சார் ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாரு. கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிறார். அந்த செய்தியில என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுது வேதத்தை ஆராய்வதற்காக பவுல் தீமோத்தேயுடன் சத்திய வசனமாகிய தேவனுடைய வார்த்தையை
நாம் நிதானமாய் பகுத்து படிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று கூறினார். அவைகள் வேதத்தில் 3 கட்டாயங்களாக உள்ளன. தேவனுடைய வார்த்தையை உபயோகிப்பதில் நீங்கள் செய்யக்கூடாத 3 காரியங்கள் உள்ளன. இப்பொழுது நாம் அவைகளை அடுத்த 10 நிமிடங்களுக்கு படிப்போம். நீங்கள் செய்யக்கூடாத 3 காரியங்கள். தேசத்தில் உள்ள அனைவரும், தேசம் முழுவதும், நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் ஒரு பென்சிலை வைத்திருக்கவில்லை என்றால் இவைகளை உங்களுடைய சிந்தையில் நிச்சயமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் இந்த காரியங்களை செய்யக்கூடாது. நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு கூறுகிறோம். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு கூறப் போகிறேன். அல்லேலூயா, ஆமென். கவனமாக கவனிங்க. இப்பொழுது நீங்கள் வார்த்தையை தவறாக வியாக்கியானிக்க கூடாது. ஆமென். என்ன சொல்றாரு? நீங்கள் வார்த்தையை தவறாக வியாக்கியானிக்க கூடாது. நீங்களோ பாருங்கள், இது இதை பொருட்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறலாம். அது என்ன கூறுகிறதோ அதையே அது பொருட்படுத்துகிறது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லும்போது அது என்ன பொருட்படுத்துகிறதோ அதுதான். அதுக்கு மேல நம்மலாம் வியாக்கியானிக்க கூடாது. முழு வேதாகத்தையும் கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பென்காம் மூலம் எல்லாவற்றையும் வியாக்கியானப்படுத்தி விட்டார். இங்க நம்ம வியாக்கியானப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். அது நல்லா கேளுங்க. புரிஞ்சவங்க? ஆமென். வரீங்களா? பாருங்க. இப்பொழுது நீங்கள் வார்த்தையை தவறாக வியாக்கியானிக்க கூடாது. நீங்கள் பாருங்கள், இது இதை பொருட்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறலாம். அது என்ன கூறுகிறதோ அதையே அது பொருட்படுத்துகிறது. அதற்கு வியாக்கியானம் தேவையில்லை. நீங்கள் வார்த்தையை தவறான இடத்தில் பொருத்தக்கூடாது. அல்லேலூயா. தவறான இடத்துல கொண்டு பொருத்திடக்கூடாது வார்த்தையை. ஆமென். நீங்கள் வார்த்தையை இடம் பெயர செய்யக்கூடாது. நாம் இவைகளில் ஒன்றை செய்தால் அது முழு வேதாகமத்தையும் ஒரு குழப்பத்தில், ஒரு பெரும் குழப்பத்திலும் ஆழ்த்துகிறது. ஒரு வார்த்தையை ஒன்ன கூட்டினா ஒன்ன குறைச்சாலும், அதான் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்றதுன்னா, ஒரு வார்த்தை கூட்டினாலும் ஒரு வார்த்தை எடுத்து போட்டாலும் வேதத்துள்ள எல்லா சாபமும் நம்ம புரியுதா உங்களுக்கு? ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது, ஒரு வார்த்தையை குறைக்கவும் கூடாது. அதே தான் நம்ம காலத்திலும் நம்மளுடைய தீர்க்கதரிசி கூட அதுதான் சொல்லுங்க. என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்ன சொல்றாரு? ஒலிநாடா சொல்வதை தவிர என்ன சொல்றாரு? நல்ல சாஞ்சு கம்ஃபர்டா, நல்ல சாய்ப்பு. அது மேல கூட தூக்கிக்கோங்க, கை இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, இதுல ரொம்ப கவனமா இருக்கும். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான். பாருங்க, ஒரே ஒரு வேதாகமம், 2000க்கு மேலான ஸ்தாபனம், ஒரே வேதாகமம். அது போலதான் இன்றைக்கும் ஒரே செய்தி, ஆனா என்ன பண்றாங்க, அதே அநேகமான ஸ்தாபன கோட்பாடுகள் போல அவங்க எல்லாவற்றையும் உள்ள நுழைச்சு தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை ஒரு மனுஷன் பேசிட்டான்னா உண்மையாகவே புரிந்து கொள்ளுதல் தரக்கூடியது யாரு? தேவன் தான் தர. ஆமென். சொல்றார். அதுக்கப்புறம் கவனிங்கள், ஒரு மனிதனின் தேவனுடைய ரூபத்தில் உள்ள இயேசுவை தவறாக வியாக்கியானிப்பது, நீங்கள் அவரை 3இல் ஒரு தேவனாக ஆக்குவீர்கள். வார்த்தையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தவறாக வியாக்கியானம் செய்தால், என்ன சொல்றாரு? வார்த்தையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தவறாக வியாக்கியானம் செய்தால், நீங்கள் என்ன பண்றாரு? வியாக்கியானம் செய்தால் நீங்கள் அவரை 3இல் ஒரு தேவனாக்குகிறீர்கள். அல்லது
நீங்கள் அவரை ஒரு தேவத்துவத்தில் இரண்டாம் நபராக ஆக்கியிருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க எப்படி எவ்வளவு பெரிய மிஸ்டேக் ஆகுது பாருங்க. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய மிஸ்டேக் ஆகுது பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுதான். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை என்னது? அந்த ஒரு காரியம் தான் பிரச்சனையா இருக்கு. அப்படி செய்தால் நீங்கள் முழு வேத வாக்கியங்களையும் குழப்பி விடுகிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் எங்கும் செல்ல மாட்டீர்கள். எனவே அது தவறாக வியாக்கியானிக்கப்படக்கூடாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூறினால் நீங்கள் அதன் பேரில் ஒரு வியாக்கியானத்தை அளித்து நீங்கள் அதை மற்றொரு நேரத்தில் பொருத்துவீர்களே ஆனால் அல்லது அது வேறொரு காலத்திற்கு பொருத்தப்பட்டிருந்தால் நீங்கள் தவறான அர்த்தம் உரைப்பீர்கள். ஆமென். அதனால இந்த காரியத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவர்களா இருக்கு. ரைட்டுங்களா? இந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தவறான வியாக்கியானம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. என்ன உங்களுக்கு புரியலையோ அதை அப்படியே என்ன பண்ணுங்க, கடந்து போயிடும். ரைட்டுங்களா? இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. தேவன் 3 முறை மட்டும்தான் வருகிறார். 3 என்ன எண்ணிலே பரிபூர்ணப்படுகிறார். முதலாவதாக என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவதாக கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரிப்பதற்கென என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து அப்போ இது என்ன அப்படின்னா தேவத்துவத்தை குறித்தான தவறான புரிந்து கொள்ளுதல். அதாவது ஸ்தாபன கோட்பாட்டிலிருந்து எதையும் இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க, இந்த எண்டைம்ல இருக்கிற எண்டைம் பாஸ்டர் இருக்கிற ஸ்தாபன போதகர்கள், அவங்க யாருன்னா ஸ்தாபன போதகர்கள். எண்டைம் பாஸ்டர்ஸ் கிடையாது, அவங்க ஸ்தாபன போதகர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவத்துவமே அவங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லை. தீர்க்கதரிசி தெளிவா பேசுற, தீர்க்கதரிசி சொன்னதை அப்படியே சொல்லிட்டு போனா ஒரு விசுவாசி அந்த காரியத்தை குறித்து அப்படியே அவன் தியானித்து கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தும் போது அவன் ஆமீன் போயிடும். ரைட்டுங்களா? இங்க பாருங்க, இங்க என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்து தான் சொல்றாரு, இயேசு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்போ தேவன் என்ன சொன்னாரு பாருங்க. சொன்னாரு கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையின் வெளிப்படுத்தப்படுகிறார். அந்த செய்தியில் என்ன சொல்றாரு, வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்றாரு, வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தவறாக வியாக்கியானம் பண்ணுறது. ஆனா இந்த வேதம் என்ன சொல்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி. எவ்வளவு தெளிவா வேதம் சொல்லு. நம்ம தீர்க்கதரிசியும் அதை அப்படியா தெளிவா தான் சொல்றது. எதுவுமே முரண்பாடா இல்லை. ஆமென். ஆனா இங்க போதிக்கிற போதகர்கள் அதை தவறாக வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்றுங்கிற செய்தியில தீர்க்கதரிசி சொல்றாரு, அன்றைக்கு இருந்த ஆசாரியர் முதலாம் வருகையிலே தேவன் அவருடைய குறிக்கப்பட்ட வார்த்தையின் படியாக தான் அவர் வர. ஆமென். அவர் எந்த வார்த்தைக்கு முரண்பாடா வரல. என்னப்படியாக தேவன் வருவார் என்று உரைக்கப்பட்டதோ அந்த வார்த்தையின் படியாக தான் கர்த்தர் வர. ஆனா ஜனங்களால கண்டுகொள்ள முடியல. ஏன் கண்டுகொள்ள முடியலன்னா அதுக்குதான் தீர்க்கதரிசி சொல்றார், அன்றைக்கு இருந்த ஆசாரியர், அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள். இந்த செய்தியை நமக்கு தொடர்ந்து தான் பார்க்கணும். இது ஒரு தொடர்ச்சியான செய்தி. ஆமென். நம்ம இதை இப்போ நான் இப்போ ரீசெண்டா ஒரு 3 செய்தி நான் கொடுத்திருந்தேன். அந்த 3 செய்தியோட ஒரு தொடர்ச்சி தான் இது. ரைட்டுங்களா? மேகஸ்தம்பத்தை குறித்து பேசிட்டே வந்தோம். அந்த மேகஸ்தம்பம் எங்க நிக்குது, எங்க வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிற காரியத்தை தான் நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து அது தொடர்ச்சியை பார்த்துறாரு. அதுல உள்ள ஒரு தொடர்ச்சி தான் இது. இது இனியும் அப்படியே போகும். ரைட்டுங்களா? அதனால நீங்க அதை கவனமா கவனிச்சுட்டே வரும். நீங்க கவனமா அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரனால இதை நான் சொல்றேன். ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் முதலாம் வருகையை குறித்து தவறான வியாக்கியானம் செய்யப்பட்டிருந்த காரணத்தினால இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட விதமாக வந்தும் அவரால் புரிந்து கொள்ள முடியல. புரியுதுங்களா? இயேசு இப்படிதான் வருவார், முதலாம் வருகையில் இப்படிதான் வருவார், முதலாம் வருகையில் அப்படிதான் வருவார், முதலாம் வருகையில் அவர் அங்கே வருவார், முதலாம் வருகையில் அவர் இங்கே வருவார், இப்படியாக வருவார், வந்தா என்னிடம் பேசுவார்,
வந்து ஆலயத்துக்கு ஜபாலயத்துக்கு தீவிரமா ஜபாலயத்துக்கு வருவார். வந்து முதல்ல என்ன பண்ணுவாரு, ஏரோதை பார்த்து அவருக்கு வணக்கம் சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் அவர் மூலம் தான் அவங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற காரியத்தை அன்னைக்கு அநேக தவறான வியாக்கியானம் பண்ணப்பட்டனால ஜனங்களால என்ன பண்ணப்பட்டல, ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தை கையில வைத்துக் கொண்டு போதகர்களுக்கு அடிமைகள் ஆயிட்டாங்க. இன்றைக்கும் அதே ஆவிகள் மறிக்கவே இல்லை. இன்றைக்கும் இரண்டாம் வருகையிலும் தேவன் எவ்விதமாக சொல்லப்பட்டதோ அவ்விதமாகவே வந்திருக்கிறார். ஆமென். அதுல ஒரு எழுத்து மாறல. வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தை ஒளிந்து போகாது. ஆமென். அப்படி அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே அவர் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஜனங்களால காண முடியல. ஆமென். ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆசாரிகள் எப்படி முதலாம் வருகை குறித்து தவறான வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டுச்சோ அது போல இன்னைக்கும் தன்னை ஆசாரியர்களாக நினைத்துக் கொண்டு காலத்தின் செய்தியை வைத்துக் கொண்டு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்தாபன போதகர்கள். யாரு? ஸ்தாபன வியாபாரிகள். பணத்துக்காக ஊழியம் பண்ணுகிறவர்கள், பெருமைக்காக ஊழியம் பண்ணுகிறவர்கள், விசுவாசிகளை அடிமத்தனத்துக்குள்ள வைத்துக் கொண்டு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்தாபன போதகர்கள். பெரம்பூர் போப்பு, குளத்தூர்ல இருக்கிற சபை, புளியந்தோப்பு சபை, பல்லாவரம் சபை, ஜமீன் பல்லாவரத்துல சபை, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டமா கூடி இந்த வருகை குறித்து தவறான உபதேசத்தை, இரண்டாம் வருகை குறித்து தவறான உபதேசத்தை இந்த போப்பு, அந்த போப்பு சுத்தி இருக்கிற பிஷப்புகள் தவறான உபதேசத்தை செய்தனால இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் அதை காணக்கூடாதபடிக்கு போயிட்டாங்க. வேதத்துல சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க அப்படியா எடுத்து நீங்க செய்தியை வாசிக்க விடாதபடி சபையில இவங்களே போதனை பண்ணி 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 தவறான காரியத்துல இன்டர்நேஷனல் பிரீச்சர்லாம் வந்து இறக்குறாங்க. ஆனாலும் விபச்சார சபையில இருந்து போகல. ஏன்னா சத்தியம் அங்க இல்லை. தேவன் அங்க இருப்பாரானால் அங்க அப்படியாப்பட்ட பாவம் இருக்காது. தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருப்பாரானா அந்த இடத்துல என்ன பண்ண பிடிவாதம் இருக்காது. தேவன் அந்த அந்த சகோதரன் அந்த சகோதரி தேவனை பெற்றுக் கொண்டிருப்பார்களானா கணவனுக்கு என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிந்து நடப்பாங்க. இப்ப இங்க என்ன நடக்கு, கணவனை விட்டு 3 மாசம் ஒரு கண்ட்ராக்டர் கூட போய் வாழ்த்துட்டு வரான். 3 மாசம் கழிச்சு புருஷன் சேர்த்து வச்சுக்கிறான். பிள்ளைய சபையில் உள்ள போப்புடைய ரைட் ஹேண்ட் இருக்கிற ஒரு 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 சகோதரனுடைய மகன் அவளை லவ் பண்ணி அவளை அவ கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அவளை கை விட்டுட்டு வேற பிள்ளைய லவ் பண்ண. இத சபையாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கண்டிச்சு உணர்த்துக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா தேவன் அங்கு இல்லைங்கிறது அப்பட்டமான ஒரு வெளிச்சமாக. புரியுதுங்களா? அது ஏன்னா நீ சபையை கெடுத்து போட்டா தேவன் அதுதான் செய்வார். தேவனை நீ அறிகிற அறிவை ஜனங்களுக்கு நம்ம சொல்லலாம். உள்ளதை உள்ளபடியா சொல்லிட்டு போயிட்டோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த இருதயத்தை மாற்றி. இப்ப இந்த சகோதரனுக்கு உள்ள பிரச்சனை என்ன, அந்த சகோதரிய அந்த சகோதரிய கொண்டு வந்தது யாரு, ஒரு போதகர். கேட்டுங்களா? போதகர் கொண்டு வந்து என்ன பண்றாரு, பொருத்தம் போடுறாரு. அப்ப அந்த சகோதரன் என்ன பண்ணிருக்கணும், உண்மையா உள்ளதா சொல்லி அதை பண்ணிருந்து இவ்வளவு பிரச்சனைகள் வராது. தவறான காரியங்களை போதிச்சு பணத்துக்காக பிசினஸ்க்காக எதையோ செய்யணும்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க, தாறுமாறாக்கி விசுவாசிகளை என்ன பண்றாங்க, நாசம் பண்ணி போடுறாங்க. ரைட்டுங்களா? இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனாலதான் அது உள்ளபடியாக பேசியிருந்தா ஒரு பிரச்சனை வராது. வார்த்தை என்ன பண்ணுதுன்னா பாருங்க, நம்ம வாசிப்போம், அப்ப அதுல தெரிஞ்சிடும் நம்ம ஏன் இதை இப்படி பேசுறோம் அப்படின்னு. ஏன்னா இவங்க போதகர்கள் யாரு, பூந்தமல்லியில இருக்கிற ஒரு சகோதரன் என்ன பண்றான், போப்புடைய மருமகன் பாஸ்டர் ஆகிட்டான். இப்ப இவர் எப்படி போதகராக முடியும்? அவன் பாஸ்டர் ஆகிட்டான் சொல்லி அவனுக்கு ஒரு ஆட்டோ கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாரு. இப்படியாகதான் இந்த எண்டைம்ல போதகர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற விபச்சாரக்கார மாயமாலமான ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதனாலதான் சபையில விபச்சாரம் வர காரணம். அவன் என்ன பண்றான், சரியா வாழ தகுதி இல்லாத பையன் என்ன பண்றான், தான் தகப்ப தற்கொலை பண்ற அளவுக்கு ஜீவிக்கும். தகப்ப என்ன பண்ணிட்டான், கடனை வாங்கி அங்க ஒரு பொண்ணை லவ் பண்றது போல பணம் செலவு பண்றது, ஆந்திராவுக்கு போனா ஆந்திராவுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது சொல்லி அங்க செலவு பண்றது, கடனை வாங்கி வேலைக்கு போகாத அன்றாட காட்சி போல அவன் இருக்கிறான். ஒரு பையன் வேலைக்கு போனாதான் குடும்பம் நடக்கணும்னு இருக்கும்போது அவனை வேலைக்கு போக விடாம இவன் பாஸ்டர் அந்த போதகருடைய மருமகனுக்கு பூஜா தூக்குறதுக்காக அனுப்பி விட்டு அவன் என்ன பண்றான், கடனை வாங்கி செலவு பண்ணி புது ஆடைகளை போட்டு மினுக்கி பொம்பளை போல மினுக்கி கடன் மேல கடன் லட்சக்கணக்கில் கடைசியில
தலைமறைவான வாழ்க்கை. வீட்டுக்கு கடைக்காரன் வந்து என்ன பண்றான், சூசைட் பண்ணி தவக்க சுத்துவே எங்க போயிடுச்சு பாருங்க, எங்க போச்சு, தற்கொலை பண்ற அளவுக்கு போயிடுச்சு. ரைட்டுங்களா? ஏன் அப்படின்னா இந்த சத்தியத்தை முரண்பாடா நீங்க பண்ணும்போது அதனுடைய சாபம். உன்னை நீ கூட்டக்கூடாது, உன்னை குறைக்க கூடாது, உள்ளதை உள்ளபடியா ஒளிநாடா சொல்வதே தவிர வேற எதுவும் சொல்லாத சொல்லும்போது அதுக்கு நாம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து போக வேண்டும். ஆமென். நல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். செய்தி உங்களுக்கு புரியலனாலும் வாசிக்கிற செய்தி ஆமென் என்று சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், நம்ம கடந்து போயிடும். இப்ப பாருங்க, இங்க என்ன சம்பவம் நடக்கும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுவது மன்னிக்க கூடாது. இது ஒரு கீவேர்ட், நீங்க பாத்துக்கோங்க. வருகையை பத்தி அவர் பேசுறார். இங்க பாருங்க, முதலாவது வேதாகமம் எழுதப்பட்டது என்றால் அது ஆகாயத்தில் எழுதப்பட்டது. வானராசிகள் அது கன்னியில் துவங்கி அவ்விதமாகத்தான் அது முதல் முறையில் வந்தார். அது சிங்கத்தில் முடிகிறது. இரண்டாவது வருகை அவருடைய முதலாம் வேதாகமத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, முதலாம் வருகை கன்னியின் வயிற்றில் வந்தார். இரண்டாவது வருகை இங்கதான் சொல்றார். 43வது பக்கம் என்ன செய்யுதுன்னா, பாவத்தின் கொடரமும் நம்முடைய ஜீவனில் இருந்து அதை நீக்க அதற்கான தண்டனையின் கிரயமும் செய்தியில பேசுறார். இரண்டாவது வேதாகமம் எழுதப்பட்டது, அது ஏனோக்கின் எழுதப்பட்ட கூர்நுனி கோபுரத்தில் பொருத்தப்பட்டது. மூன்றாவது வேதாகமம் எழுதப்பட்டது, கடைசியான அது இந்த ஒன்றுதான். எந்த ஒன்று? கையில் இருக்கிற வேதாகமம், மூன்றாவது வேதாகமம். தேவன் எப்பொழுதும் மூன்றுகளில் காரியங்கள் செய்கிறார். கீவேர்டை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? தேவன் நம்ம முதல்ல சீல்ஸ்ல பார்த்தோம், தேவன் மூன்றுல பரிபூர்ணப்படுகிறார் சொல்லியிருந்தார். பாத்தீங்களா? மூன்றையும் சொன்னார். இங்கேயும் சொல்றாரு பாருங்க. மூன்று வேதாகமத்தை எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரா? இப்ப பாருங்க, தேவன் எப்பொழுதும் மூன்றில் காரியங்களை செய்கிறார். தேவன் மூன்றில் பரிபூர்ணமாய் இருக்கிறார். அவர் பூரண சத்குணராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. மூன்றாவதா? ஆனா மூன்று பேர் கிடையாது, மூன்று தன்மையில பரிபூர்ணமாகிறார். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிபூர்ணமாய் இருக்கிறார். அவர் மூன்றுகளில் பரிபூர்ணமாய் இருக்கிறார். நாம் அவருடைய உண்டாக்குதலில் இருக்கிறோம். எனவே நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றில் பரிபூர்ணமாய் இருக்கிறோம். ஆமென். மூன்றை எப்படி அவர் கொண்டு வர பாருங்க. நம்முடைய சரீரமானது நரம்புகளினாலும் இரத்தத்தினாலும் தசைகளினாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது. சகலமும் மூன்றில் பரிபூர்ணமாய் இருக்கிறது. அவர் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்னர் அதற்கு பிறகு அவர் கூறினார், இந்த சிறிய பரிவட்டமானது அசைந்து இந்த உலகத்திற்கு மேலாக வருகிறது என்னால் காண முடிகிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த மூன்றை குறித்து அவர் என்ன பண்றாரு, அவர் பேசுவார். ஆமென். பாருங்க, அதுபோல அவர் என்ன சொல்றாரு, முதலாம் எழுப்பு, மூன்றாம் எழுப்பு, இரண்டாம் எழுப்பு, மூன்றாம் எழுப்பு. ரைட்டுங்களா? இப்படி எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்றாரு, மூன்றுல என்ன பண்றாரு, பரிபூர்ணம் ஆகிறார். ஆமென். இந்த மூன்றை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டுங்களா? அதுக்கு மூன்று தேவன் கிடையாது, ஒரே தேவனின் மூன்று தன்மை. ஆமென். அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு, நம்ம தான். நம்மளே சொல்றாரு, நம்ம ஒரு மனிதன் எப்படி இருக்க, ஆவி, ஆத்மா, சரீரம். ரைட்டுங்களா? இந்த மூன்று காரியங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். ரைட்டுங்களா? அது போல நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். ரைட்டுங்களா? இப்படி எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாரு, முதலாம் வருகை, இரண்டாம் வருகை, மூன்றாம் வருகை. ரைட்டுங்களா? எல்லாவற்றையும் இந்த மூன்றே என்ன பண்றாரு, அவர் மூன்றுல பரிபூர்ணமாகிறார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. ரைட்டுங்களா? ஆமென். பாருங்க, அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் வார்த்தையா இருக்கிறார். நான் தேவன் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், பிதாவினிடத்துக்கே செல்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ தேவன் வார்த்தையா வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வார்த்தையா தான் வந்திருக்கிறார்ங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. இப்போ தேவன் 3 முறை வருகிறார்.
அப்போ 3 முறை வருகிறார் போது முதலாவது முறையாக தேவன் வந்து விட்டார். ரைட்டுங்களா? எப்போ வந்தாரு? கன்னிமரியாள் வயிற்றிலே பிறந்து கல்வாரியிலே மரித்து முதலாம் வருகை உடைய காரியம். ரைட்டுங்களா? ஆனா முதலாம் வருகைக்கு அங்க நல்ல தெளிவா நீங்க கேட்கணும். முதலாம் முறையாக நீங்க அது எவ்வளவு கவனமா வாசிச்சீங்க, எவ்வளவு கவனமா நீங்க பிடிச்சீங்கிறது உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி நான் அதை மென்ஷன் பண்றேன். அவசரப்படாம நீங்க அதை கேளுங்க. பாருங்க, ஒரு வார்த்தை அதை நீங்க விட்டாலும் அது போயிருக்கு. பாருங்க, ஒரு தெளிவா பேசுறாரு. முதலாவது கிறிஸ்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலாவது கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரிப்பதற்கென மனிதனாக தோன்றினார். என்ன சொன்னாரு? மனிதனாக தான் அந்த காரியம். ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு அவர் மனிதனாக வந்தார்கள். கேட்குங்களா? ஏன்னா அவர் நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்துல வேற ரத்தமே கிடையாது. ஒரே ஒரு பரிசுத்த ரத்தம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா இருக்கு. ஆமென். இரண்டாவது முறையாக நல்லா கேட்கணும், எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது மென்ஷன் பண்றார். இரண்டாவது முறை எப்போ வராரு? எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது அவர் இரண்டாம் முறை வருகிறார். அப்பொழுது நாம் மறுரூபமாகி அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். ரைட்டுங்களா? நாம் மறுரூபமாகி ஆகாயத்தில் சந்திப்போம். இரண்டாம் முறை எதுக்கு வராரு? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு வராரு. அப்போ நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போனாதான் இரண்டாவது முறை அவர் வர விஷயங்களை பத்தி நம்ம புரிந்து கொள்ள முடியும். எல்லாத்துக்குமே தேவன் யார் மூலம் பேசுறார் அப்படின்னா 7ஆம் தூதன் மூலம் தான் எல்லா ரகசியம் நிறைவேறி ஆகும். இடையில யாரும் பேச முடியாது. அப்ப 7ஆம் தூதன் என்ன சொன்னாரோ அதற்கு நாம் என்ன பண்ணிடணும்? ஆமீன் என்று பேரு. அதனாலதான் இங்க நம்ம முதல்ல வாசிச்சோம். அவர் தான் அவருடைய சொந்த வார்த்தைக்கு வியாக்கியானியா இருக்கும். ஆமென். அவருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? இடம் மாற்றக்கூடாது, தவறான அர்த்தம், அதே போல தவறான இடமாற்றம் பண்ணக்கூடாது, அர்த்தம் உரைக்க கூடாது. ரைட்டுங்களா? 3 காரியங்களை நாம் ஒரு வாட்டி கூட செஞ்சிடக்கூடாது. புரியுதா? என்னெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லுங்க. தவறான வியாக்கியானிக்க கூடாது. நீங்க வார்த்தை தவறான இடத்துல பொருத்த கூடாது. நீங்க தவறான இடத்துக்கு இடம் பெயர் செய்யக்கூடாது. ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான காரியம். என்ன ஒரு கீவேர்ட் பாருங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அநேக சமயங்களில் வேத வாக்கியம் 2 வகை அர்த்தம் கொண்டதாய் உள்ளது. அல்லேலூயா. காம்பவுண்ட் மீனிங் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அநேக சமயங்களில் வேத வாக்கியம் 2 வகை அர்த்தம் கொண்டதாய் இருக்கிறது, உள்ளது. உதாரணமாக மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று அது ஓசியாவில் உள்ளது. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனாகிய இஸ்ரவேலை வரவழைத்தேன் என்கிறார். யாக்கோபு தேவனுடைய குமாரன், அவன் எகிப்திலிருந்து வரவழைத்தான். அதை தான் இந்த தீர்க்கதரிசனம் குறிப்பிடுகிறது. ஆனால் கிறிஸ்து அவனுடைய மேலான குமாரன். அல்லேலூயா. பாருங்க, அவரை எகிப்திலிருந்து வரவழைத்தார். இஸ்ரவேல் அதற்கு முன்னடையாளம். அதுபோன்று அந்த சந்ததியில் அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்தல் முன்னடையாளமாக உள்ளது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அதை காட்டிலும் பெரிய புறக்கணித்தல். எப்படி சொல்றாரு? அன்றைக்கு ஒரு புறக்கணித்தல் இருந்தது போல இன்றைக்கும் ஒரு புறக்கணித்தல். உயிர்த்தெழுதலை பாருங்க, நல்லா கேளுங்க. உயிர்த்தெழுதலை புறக்கணித்த அந்த சந்ததிக்காவது மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு உயிர்த்தெழுதலை புறக்கணித்த அந்த சந்ததிக்காவது மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியை கேலி செய்யும் இந்த சந்ததிக்கோ மன்னிப்பு கிடையாது.
நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் பரிசுத்த ஆவியை புறக்கணிப்பவன். நாம் பரிசுத்த ஆவியை புறக்கணிப்பவன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்தில் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவரை புறக்கணித்தவனை காட்டிலும் மோசமானவன். இயேசு கிறிஸ்து சரீரமா வந்தார் பாத்தீங்களா, அவரை புறக்கணிச்சதை காட்டிலும் இது மோசமானதான் பாருங்க. அதனாலதான் நம்ம மத்திய யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தோம். ஏன்னா அது செய்தியோட நீங்க பொருந்தும் போது நீங்க அதை பார்ப்பீங்க. ரைட்டுங்களா? இயேசு அவ்வாறு கூறினார். அவர்கள் அவரை குறி சொல்லுவான் அல்லது பொல்லாத ஆவி கொண்டவன் என்று கூறின போது அவர், நீங்கள் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசுகிறீர்கள், அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினால் அது இவ்வுலகிலும் ஒரு காலம் மன்னிக்கப்படாது என்றார். அதாவது பரிசுத்த ஆவியின் கிரியைகளை பொல்லாத அசுத்தமான காரியம் என்று அழைப்பது, அவர்கள் தேவனுடைய கிரியை நடப்பிப்பதை காணும் போது அது அவர்கள் என்ன பண்ணா பார்த்துக்கிட்டு அதை பரியாசம் பண்ணும்போது, இல்ல 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 அது அந்த காலத்துக்கு இல்ல, அவன் ஏதோ வளர்றான், அவனுக்கு வேற வேலைன்னு சொல்லி இல்லை, எப்ப பார்த்தாலும் 2ஆம் வருகை தான், வேற எதுவுமே பேச முடியாது அவனுக்கு. ரைட்டுங்களா? என்ன சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் 2ஆம் வருகையே தான் பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு தேவை. தேவன் வந்ததை, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறத தேவன் ஒரு நாள் மன்னிக்க மாட்டார். ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் இதை சொல்ற அப்படின்னா, எப்படி பேசுறாரு பாருங்க. உண்மையாவே எனக்கு நான் அதை பார்த்து எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு பாருங்க. கேள்வியின் பதிவுகளில் சொல்றாரு, கிறிஸ்துக்குள் இருந்து இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஆவியை இவ்விதமாக அழைத்தல், இவைகளை செய்தது பிசாசினுடைய ஆவி என்று அவர்கள் கூறினார்கள். இதுதான் மன்னிக்க முடியாத பாவம் என்று இயேசு கூறினார். ஆகவே நீங்கள் பாருங்கள், நல்ல கவனிங்க, நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதன் அவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசி பரிசுத்த ஆவியை பரியாசம் செய்வானானால் அவனுக்காக நீங்கள் ஜெபம் செய்யாதீர்கள். திரும்ப வாசிக்க கேளு, கவனம். கிறிஸ்துக்குள் இருந்து இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஆவியை இவ்விதமாக அழைத்தல், இவைகளை செய்தது பிசாசனுடைய ஆவி என்று அவர்கள் கூறினார்கள். இதுதான் மன்னிக்க முடியாத பாவம் என்று இயேசு கூறினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் இருக்கும்போது அவருக்கு விரோதமா செஞ்சது மன்னிக்கப்பட்டுச்சு. ரைட்டுங்களா? ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசி மூலமாக செய்யப்பட்ட காரியத்தை அவன் பரியாசம் பண்றான் பாத்தீங்களா? இந்த வருகையை அவன் மறுதளிக்கிறான் பாத்தீங்களா? இந்த வருகை குறித்து அவங்க வந்து பரியாசம் பண்றாங்க பாத்தீங்களா? இதுதான் மன்னிக்க முடியாத பாவம் சொல்றான். பாருங்க. ஆகவே நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதன் அவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசி, எது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுறது உங்களுக்கு நான் 2வது வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சு, விரோதமாக பேசி பரிசுத்த ஆவியை பரியாசம் செய்வானால் அவனுக்காக நீங்கள் ஜெபம் செய்யாதீர்கள். அவ்விதமான ஒரு நபருக்கு ஜெபம் செய்வது உங்களுக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா! எப்படி பேசுறது? அந்த மாதிரிப்பட்ட நபருக்கு ஜெபம் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஏனெனில் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, ஒரே ஒரு பாவம் மாத்திரமே உண்டு, எல்லா வித பாவமும் மனுஷ குமாரர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியை தூசித்தால் அது மன்னிக்கப்படவே முடியாது என்று இயேசு கூறினார். இப்பொழுது மக்கள் பரிசுத்த ஆவியை தூசித்தனர். பரிசுத்த ஆவியை தூசணம் என்றால் என்ன? ஏளனம் செய்து கேலி கூத்தாகி பரியாசம் செய்தல் தூசணம் என்று அர்த்தமாகும். சரி, அவரை என்னவென்று தூசணம் செய்தார்கள்? அவரை கிரியை நடப்பிக்க செய்து, அவர் செய்து கொண்டிருந்த காரியங்களை நடப்பிக்க செய்து, அவருக்கு இருந்த பரிசுத்த ஆவியானவர்களே அவர்கள், இவன் பிசாசாகிய பெயர்சொல்லினாலே பிடிக்கப்பட்டுள்ளான், இவனுக்குள் இருக்கிற குறி சொல்லுகிற ஒருவன், அதாவது பிசாசு தான் இவன் இந்த காரியங்களை நடப்பிக்கும்படி பண்ணுகிறான். மக்களுடைய இருதயங்களில் உள்ள அந்தரங்களை அறிதல், பிலிப்பு கூட்டத்துக்கு வரும் முன்னர் அவன் யார் என்று அறிந்ததாக இவன் கூறுதல், பிசாசுகளை துரத்துதல், இங்கே இந்த காரியங்களை ஒரு பிசாசு என்று கூறினார். ஆகவே இயேசு இந்த பாவத்திற்கு மன்னிப்பில்லை. இது ஜெபிக்கப்பட முடியாத, மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவமாகும். ஜெபிக்கப்பட முடியாத, மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவமாகும். பாருங்க, இது மன்னிக்கப்பட முடியாது. இதை செய்கிற ஒரு மனிதனோ அல்லது ஒரு பெண்ணோ தங்களை என்றென்றுமாக நித்திய தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வர
முடியாதபடிக்கு முத்திரையிட்டுக் கொண்டார்கள், இவர்களுக்கு மன்னிப்பே இல்லை. புரியுதுங்களா? பாருங்க, அவர் இப்படி தம்மை சமாரியருக்கும் யூதருக்கும் வெளிப்படுத்தினார். ஆனால் அஞ்ஞானிகளுக்கோ தம்மை வெளிப்படுத்தவில்லை என்பதை கவனி. அந்நாட்களில் அஞ்ஞானிகளாக நாம் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக கதைகளை கட்டி விக்கிரகங்களை வணங்கி வந்தோம். நாம் மேசியாவை எதிர்பார்க்கவில்லை. அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ரைட்டுங்களா? நல்ல கவனிங்க. அவர் வர காத்து கொண்டிருக்கிற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சபையானதுதான் அவருக்காக காத்திருக்கிறதாக கூறினது. ஆனால் அவர் அவர்களிடம் வந்த போதோ அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு ஜோசியக்கார், பெயர்செபு என்று தூசித்தார். அவர் வந்துட்டார், காத்திருந்தாங்க. வரும்போது என்ன சொல்லிட்டாங்க? பிசாசு, பெயர்செபு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்க? அந்த ஆசாரியர்கள் அந்த வருகையை குறித்து தவறான உபதேசம் செஞ்சனால விசுவாசிகளால காண முடியாதபடி ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள், சரிசேயர்கள், வேத பாரர்கள், மாயமாலக்காரர்கள் தான் இன்னைக்கு எண்டையும் பாஸ்டர்னு சொல்லி ஜனங்களை தவறான இந்த செய்தியில இருந்து. ஏன் அப்படின்னா பாருங்க, மனிதருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று இயேசு என்றார். இயேசு ஏனென்றால் அதுவரை அவர் மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவருக்கு விரோதமா பேசும்போது அவர் மரிக்கல, அதனால மன்னிச்சிட்டார். ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவி வரும். நல்ல கவனமா கேளுங்க, நம்ம செய்திக்கு ஆதாரமா தான் இது பேச. ஒரு நாள் பரிசுத்த ஆவி வரும். அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினாலும் அது அவருக்கு மன்னிக்கப்படாது என்றார். அந்த நாள் இந்த நாளே. எப்படி சொல்றாரு? இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு செய்த சொல்றாரு. அந்த நாள் இந்த நாளே. அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்றார். அந்த நாள் இந்த நாளே. இப்பொழுது வார்த்தை முழுவதுமாக வெளிப்படுகிறது. இதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினாலும் அது இம்மையிலும் அருமையிலும் மன்னிக்கப்படாது. ரைட்டுங்களா? புரியுதா உங்களுக்கு? என்ன சொன்னார் பாரு, அதுதான் சொல்ற. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம்? கர்த்தர் வந்து விட்டார், தேவன் வந்து விட்டார், இயேசு வந்து விட்டார். அவன் யார் சொல்றா? நம்ம தீர்க்கதரிசி சொல்ற. நம்ம தீர்க்கதரிசி சொல்ற. தேவன் எல்லாவற்றையும் 7ஆம் தூதன் மூலம் தான் நிறைவேற்ற போய். தேவன் எல்லாவற்றையும் 7ஆம் தூதன் மூலம் நிறைவேற்றும் போது அப்ப 7ஆம் தூதன் மூலம் தான் எல்லா வேத வாக்கியம் நிறைவேறி ஆகும். ரைட்டுங்களா? அப்ப வேத வாக்கியத்தை எப்படி தீர்க்கதரிசியால நிறைவேற்ற முடியும்? தீர்க்கதரிசியால எப்படி சொல்ல முடியும்னா அது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அதை எழுதினவர் தான் அதை வியாக்கியானிக்க முடியும். ஆமே. இப்ப அதை எழுதினவர் அப்ப வந்திருக்கணும்ல. அது இந்த நாளேன்னு சொல்ற. அப்ப இந்த நாள்ல அவர் வந்திருக்கணும்ல. அப்ப எப்ப வந்தார்? 1963 சபீனா கான்வியாவிலே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து இறங்கி வந்ததுக்கான அடையாளம் தான் அந்த மேக ஸ்தம்பம். அல்லேலூயா. ஏன்னா அத சொன்னவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வந்து அதை இப்படியாக வலது பக்கமாக திருப்பி பார், அப்பொழுது நீ இயேசுவை காண்பாய். இப்போ இயேசுவை காண்பாய். அப்ப இயேசு எங்க இருக்காரு? அந்த மேக ஸ்தம்பத்துல இருக்கிறார். அந்த மேக ஸ்தம்பம் எதனால உண்டானது? அது 7 தூதர்களால் உண்டானது. ஆமே. இப்ப பாருங்க, அவர் 1963 தான் வந்தாருங்கிறதுக்கு ஒரு அடையாளமா நான் வாசிக்கிறேன். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஒன்னும் சொல்லல.
எப்படி சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்நாளில், அதாவது இயேசுக்கு எல்லாரும் உயிர் திறந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, எப்பவுமே இங்க ஒரு தவறை செய்யறாங்க. ஒரு திருட்டு கதை இருக்கு. 1963 இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்று யாரெல்லாம் தன்னுடைய புல்பிட்ல அறிவிக்கவில்லையோ அவர்கள் தான் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார். 1963 இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக இங்கு வந்து விட்டார் என்று யாரெல்லாம் அறிக்கை செய்யலையோ அவர்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் யாரு, ஏரோது. அவர் தான் யாரு, பரிசேயர் சதுசேயர். யாரு, சிலுவையிலே அறையுங்கள், இவரை சிலுவையில் அறையுங்கள் சொன்னார் பாத்தீங்களா, அது யாருன்னா இன்னைக்கு அந்த ஸ்தாபனத்தின் பிடியில இருக்கிற என்கிற ஒரு போர்வைக்குள்ள மறைந்து இருக்கிற பரிசேயரும் சதுசேயரும். கொஞ்சங்களா, இவங்க தான் சிலுவையில் அறையலாம். ஏன்னா இதை நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்றார். ஆமென். பாருங்க, இந்நாளில் இயேசு கிறிஸ்துவை இந்நாளில் மறுபடியும் சிலுவையில் அறைகின்றனர் என்ற குற்றச்சாட்டை நல்ல கவனிங்க. யார சொல்றாரு பாருங்க. இவனுங்க வந்து என்ன பண்றாங்க, திருட ஓடும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என்ன பண்றாரு, பேர் சொன்னா அது இதாகும், இருந்தாலும் சொல்றேன். திருட ஓடும் போது என்ன பண்றான்னா, ஓடும்போது திருட திருட அவனை பிடிங்க, திருட திருடன்னு ஓடும். பின்னாடி வரக்கூடியவன் என்ன பண்றான், திருட அவனை பிடிங்க பிடிங்கன்னு ஓடும். அதுக்கு பின்னாடி வரக்கூடியவனும் திருட திருடன்னு ஓடும். இப்ப புதுசா நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் திருடன் திருடன் ஓடும், பின்னாடி உள்ளவனும் திருடன் திருடன் ஓடும். நீ யாரை பிடிப்ப, யாரை பிடிப்ப, யாரை திருடன் நினைப்ப? ஏதோ திருடன் ஓடின்னு இருப்பான்னு நினைப்ப. ஆனா முன்னாடி ஓடுறான் பத்தியா, அவன் தான் திருடன். அவன் என்ன பண்றான், தன்னை திருடன் காமிக்க கூடாதுங்கிறதுக்காக அவன் திருடன் திருடன் சத்தம் போட்டுன்னு ஓடுறான். அது போலதான் இன்னைக்கு என் டைம்ல நான் 40 வருஷமா ஊழியத்துல இருக்கிறேன், 60 வருஷமா ஊழியத்துல இருக்கிறேன் சொல்றவன் தான் திருடன். அந்த திருடனுங்க தான் என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை குறித்து சொல்லக்கூடாதபடிக்கு பணம் சம்பாதிக்கிற மோட்டிவேஷன்ல என்ன பண்றான், அவர் வரல 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 வரலன்னு சொல்லி இவன் என்ன பண்றான், மேக ஸ்தம்பத்தை படத்தை வச்சிருக்கிறான். டேய், எதுக்குடா அந்த படத்தை வச்சிருக்கிற? அந்த படத்துக்குள்ள வியாக்கியானத்தை தீர்க்கதரிசி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு எடுத்து நீ போதனை பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணு. ஜனங்க ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளட்டு, ஏற்றுக்கொள்ளனா ஏற்றுக்கொள்ளாம போட்டு நீ அந்த அந்த படத்தை குறித்து என்ன சொன்ன, இந்த மேகஸ்தம்ப படத்தை குறித்து என்ன சொன்னாருங்கிற நீ ஃபுல் பீட்ல வச்சிருக்கல, அந்த மேகஸ்தம்ப படத்தை குறித்து என்ன சொன்ன, அதை நீ போதனை செய். இல்ல செய்தியில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நீ போதனை செய், அதை பிரசங்கம் பண்ணு. ஜனங்க கேட்குது, நீ என்ன பண்ற, சும்மா காட்டியும் ஒவ்வொருத்தன அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லியே விசுவாசிகளை குறை சொல்லி அப்படியே ஃபுல் பீட் என்ன பண்ற, விசுவாசிகளை குறை சொல்றதுக்காக பயன்படுத்த என்ன பண்ற. ஆனா இவன் என்ன பண்றான், கேடி உள்ள மாதிரி எல்லா வேலையும் செய்யறான். ஃபுல் பீட்ல இருக்கான். தான் பிள்ளை என்ன பண்றான், விபச்சாரம் பண்றான், அதை கண்டிக்க மாட்டேங்கிறான். ஆனா சபையில மத்த பிள்ளைங்க செஞ்சா கண்டிக்கிறான், அயன் பண்ணலன்னா கண்டிக்கிறான். தனக்கு பிள்ளை விபச்சாரம் பண்ணுது, கண்டிக்க மாட்டேன். போதருக்கு பிள்ளை 2வது கல்யாணம் பண்ணுது, போதருக்கு பிள்ளை 2வது கல்யாணம் டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணுது. இந்த செய்தி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லு, ஆனா செய்யறாங்க. இதுக்கு 4 பேர் ஒத்த வேஷம் தெரிவிக்கிறாங்க. போதருக்கு பிள்ளைய சபையில இருக்கிற விசுவாசி கெடுத்து போடுறான். அத சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு இவன் பிரசனம் பண்றான். ஏண்டா திருட்டு பையல, நீ என்ன பிரசனம் பண்ணாலும் வந்துடும், ரைட்டா? ஏன்னா நீ செய்யறது உன் சபையில இருக்கிற பிரசன்னம் பீடம்லாம் வாந்தியில நிறைஞ்சிச்சு. ஜனங்க செத்த அப்புறம் நான் வரேன்னு சொல்றான். நீ வரவே கூடாது. இந்த சபையில அந்த விபச்சார சபையில இருக்கிற ஒருத்தரும் வரக்கூடாது. வந்தா நீ வார்த்தைக்காக நின்று, போதகருக்காக இருக்கிறான். போதகர் தவறு செய்யும்போது சுட்டி காமிச்சு சொல்லு, அப்பதான் நீ அந்த போதகர் உண்மையா நேசிக்கிறேன்னு. விசுவாசி தவறு செய்யும்போது அந்த விசுவாசிய சுட்டி காமிச்சு அப்பவுமே போய் சொல்லு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தவறா செஞ்சா அவனை போய் என்ன பண்ணணும், தனிமையா போய் கண்டிச்சு உணர்த்து. அப்படி இல்லைன்னா டீக்கன்ஸ் மூப்பரை கூட்டிட்டு போய் அவன் கண்டிச்சு உணர்த்து. 2 முறையும் அவன் கேள்விப்படலன்னா 3வது முறை தான் நீ அறிவிக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான், நல்லா இருந்து பக்கத்துல இருந்து கை கொடுத்து பேசிக்கிட்டு ஃபுல் பீட்டுக்கு வந்தானா ஃபுல் பீட்டை யூஸ் பண்ணி என்ன பண்றான், ஃபுல் பீட்ல இருந்து ரவுடித்தனம் பண்றான். இன்னைக்கு அதான் ஊழியமாயிடுச்சு. புரியுதுங்களா? போதகருக்கு எப்படி வாழணும், போதகருக்கு எவ்வளவு உத்தமமா வாழணும் அப்படிதான் கத்துக் கொடுக்கறானே தவிர கர்த்தருக்கு அப்புறமாக இக்காலத்தின் செய்தியை
தேவன் கொண்டு வரும்படியாக ஒரு சரீரத்தை பயன்படுத்தும் தீர்க்கதரிசிக்கும் அவனுக்கு பயபக்தியா நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல. அதனாலதான் அவன் என்ன பண்றான், துணிகரமா சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளை, சபைக்கு பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிற பிள்ளைகளை என்ன பண்றான், போதகருடைய பிள்ளைகளை விபச்சாரம் செய்ய. அதனால என்ன பண்றாங்க, இந்த ஒரே போதனையே விபச்சாரம் செய்யாத இருப்பாங்க, விபச்சாரம் வசனம். அதனால என்ன முத்திரையை பத்தி அவனுக்கு தெரியும், சீட்ஸை பத்தி அவன் பிரசங்கம் பண்ணணும், பண்ண மாட்டான். அதனால என்ன பண்றான், பணம் பணம். அதுதான் இது சொல்ற, அவன் பேசுற இவனுக்கு அதை மாத்தி பிரசங்கம் பண்றான். என்ன பண்றான் பாரு, என்ன சொல்றாரு பாருங்க, வாசிரு. இந்நாளில் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இறங்குகின்ற என்ற குற்றச்சாட்டை இன்றைய ஸ்தாபன சபைகளிலும், நல்லா கவனிச்சுக்கணும், இன்றைய ஸ்தாபன சபைகளிலும் மேலும் மற்றும் அநேக தனிப்பட்ட சபைகளின் மீதும் சுமத்துகிறேன், அவர்களை குற்றம் சாட்டுகிறேன். யார் சொல்றா, தீர்க்கதரிசி சொல்றார். தீர்க்கதரிசியா சொல்றாரு, அவருக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். ஆமென். நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி நான் சொல்றேன் பாருங்க. என் குற்றச்சாட்டு இன்றைய ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக கூறப்படுகிறது. இங்கு நான் பாவியை கொண்டு வரவில்லை, இதை நான் ஸ்தாபனங்களுக்காக பேசுகிறேன். இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே என்னால் கூடுமான வரை வேகமாக கடந்து செல்ல முயற்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் முறையாக சிலுவையில் அறைந்ததற்காக இந்த சந்ததியை குற்றம் சாட்டுகிறேன். ரைட்டுங்களா? இப்ப இவன் என்ன பண்றான், இப்ப திருடங்கதைக்கு வாங்க. திருடன் ஓடுறான் பாத்தியா, இது ஸ்தாபனத்துக்கு தானே சொன்னாரு, இது எங்க எண்டைமுக்கு சொன்னாருன்னு சொல்றான். டேய், 1963 இயேசு கிறிஸ்துவை இரண்டாவது முறையாக சிலுவையில் அறைந்து விட்டார்கள் வருஷத்தை சொல்றார். ஆமென். பாருங்க, இரண்டாவது இருக்கும் அதுக்கு சொல்றாரு பாருங்க. முதலாம் சிலுவை மரணத்திற்கு காரணமாய் இருந்த அதே ஆவிதான். எப்படி பேசுறாரு பாருங்க, முதலாம் சிலுவை மரணத்துக்கு அவர் சிலுவையில் இறந்தாங்க பார்த்தீங்களா, அதே ஆவிதான் இன்றைய மக்களின் மேல் இருந்து கொண்டு அதே நூமிய செயலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் காண்பிப்பேன். எப்படி பேசுறாங்க, முதலாம் என்ன பண்றான், இன்னைக்கு வந்து அது என்ன குட் ஃப்ரைடே சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். யூதர்கள் அன்னைக்கு சிலுவையில் இறந்தார்கள், யூதர்கள் அன்னைக்கு சிலுவையில் இறந்தார்கள். அது அறிஞ்சாச்சு, அவர் உயிரோடு எழுதியாச்சு. ஆனா அதுதான் சொல்றாரு, எது தேவனை காணக்கூடாதபடிக்கு ஆகுதுன்னா என்னது, சடங்காச்சாரங்களும் அப்புறம் என்னது என்னது நல்ல ஒரு வார்த்தை, பாரம்பரியமும் சடங்கு தான் கர்த்தரை அவனுடைய பாதத்திலிருந்து அவனை நீக்கி போடும்படியா செய்யும். பாரம்பரியத்தை செய்யறான். அன்றைக்கு செய்த குருத்தோலை பண்டிகையை இன்னைக்கு செய்யறான். முதலாம் வருகையில வந்தாச்சு, அவர் சிலுவையில் இறந்தாச்சு, கொன்னாச்சு, அவர் உயிரோடு எழும்பியாச்சு. இரண்டாவது முறையாக, முதலாம் முறை யாருக்கு வந்தா, யூதருக்காக வந்தாரு. யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் முதலாம் வருகை காணக்கூடாதபடிக்கு தவறான வியாக்கியானம் பண்ணாங்க. அன்றைக்கு யூதர்களுக்கு வந்தாரு, மரித்தாரு, ரத்த சிந்து போயிட்டாரு. ரைட்டுங்களா? இன்றைக்கு இரண்டாவது முறையாக சிலுவையில் அறைந்து விட்டாருன்னு சொன்ன. இன்னைக்கு யாருக்காக வராரு அவரு? யூதருக்காக வராரு. யாருக்காக வராரு? புறஜாதி மனவாட்டிக்காக வராரு. ஆமென். அன்றைக்கு உள்ளதையே சொல்லி இவன் தப்புறான். அது நடந்து முடிஞ்ச காரியம். ஆனா இன்றைக்கு இந்த நாளையும் சொல்ற, இன்றைய நாளையும் பேசுற. அப்ப யாராவது ஒருத்தர் அறிஞ்சிருக்கணும்ல, யாராவது ஒருத்தர் அறிஞ்சிருக்கணும். அப்ப அவர் இங்க வந்திருக்கணும்ல. ஆமென். இங்க பாருங்க, அதை எப்படி சொல்றாரு பாருங்க. ஆமென். இதோட இந்த ஒரு பேராகிராஃப் படிச்சுக்கிட்டு என்ன பாருங்க. முதலாம் சிலுவை மரணத்திற்கு காரணமாய் இருந்த அதே ஆவிதான் இன்றைய மக்களின் மேல் இருந்து கொண்டு அதே செயலை செய்ய தூண்டுகிறது என்பதை நான் காண்பிப்பேன். அன்று சரீரத்துக்கு செய்யப்பட்ட அதே போக்கு, எப்படி பேச, அன்று நல்லா கவனிக்கணும், நல்ல அன்று சரீரத்துக்கு செய்யப்பட்ட அதே போக்கு இன்றைய மக்களில் இருந்து கொண்டு, அல்லேலூயா,
இருந்து கொண்டு அதே ஆவிக்குரிய பிரகாரம் செய்ய தூண்டுகிறது என்பதை நாம் ஜனங்களுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும். அன்று தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவர்கள் சிலுவையில் அறைந்தனர். நல்ல கேளுங்க, அன்று இன்று பேசிக்கிட்டே வர, அன்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவையில் அறைந்தனர். இன்று அதே வார்த்தையின் மூலமாக, அதே பரிசுத்த ஆவியின் மூலமாக, அதே வார்த்தையின் மூலமாகவும் இந்திய சபைகளின் நிலை என்ன என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் அதே செயலை இன்றும் செய்து வருகின்றனர். அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாள் தான் அது என்பதை நிரூபித்தேன். எப்ப பேசுறாரு? இத 63 பேசுறாரு. குற்றச்சாட்டு என்று செய்கிறார். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப் இதுவும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அப்படி செய்திருக்க முடியாது. என்ன சொல்றாரு? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு. இது எப்ப பேசுறாருன்னா 63 ஜூலை 7ஆம் தேதி பேசுறாரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி செய்ததாக இல்லையா? நல்ல கவனிங்க, 50 ஆண்டுகளுக்கு முன்பும் அவர்கள் அப்படி செய்திருக்க முடியாது. அவர் பேசுற வருஷத்துல இருந்து தான் மென்ஷன் பண்றாரு. நல்ல கவனிங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பும் கூட சொல்றாரு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றாரு, அதுக்கப்புறம் சொல்றாரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவர்கள் அவ்வாறு செய்திருக்க முடியாது. இரண்டாவது முறையாக சிலுவையில் அறைகிற விஷயத்தை சொல்றாரு. 50 ஆண்டுகளுக்கு முன்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்போ இல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவர் செய்திருக்க முடியாது. ஆனால் இன்று அவ்விதம் செய்ய முடியும். ஏனெனில் காலம் கடந்து விட்டது. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். அவருடைய ஊழியக்காரன் என்ற முறையில் நாம் இந்த தேசத்தை விட்டு வேறொன்றுக்கு போகும் காலத்தை அடைந்திருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஆமென். பாருங்க, இன்று ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் அதையே செய்து வருகின்றனர் என்று நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவை சரீர பிரகாரமாக, நல்ல கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை சரீர பிரகாரமாக அக்காலத்தில் அறைந்த அதே நோக்கத்தை இவர்கள் கொண்டவர்களால் அதே வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர். இவர்கள் பொறாமையினால் இவைகளை செய்கின்றனர். இவர்கள் ஆவிக்குரிய பிரகாரம் குருடராய் இருந்து எதையும் காண மறுக்கின்றனர். அல்லேலூயா. பாருங்க, ஒன்றை நம்ம எடுத்து காமிக்கிறோம், அதை அவன் பார்க்கறதுக்கு மறுக்கிறான். ஏன்னா இவன் லவோதிக்கக்காரன், இவன் குருடனா இருந்து எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுங்களா? நம்ம அதை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். என்ன பண்றான்? தன்னை டை கட்டிக்கிறான், கோட்டு போட்டுக்கிறான், தன்னா அப்படியே அவன் காமிச்சுக்கிறானே தவிர வெளிப்புறத்துல சுத்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கான். உள்புறமோ ஒண்ணு இல்லை, பொறாமையும் கொலவெறியுமா இருக்கும். ரைட்டுங்களா? இந்த பாருங்க, இவர்கள் எதற்கும் செவி சாய்க்க மறுக்கின்றனர். இயேசு இவ்வுலகத்தில் வாழ்ந்த போது நீங்கள் கண்களிலிருந்தும் காணாமலும் காதுகளிலிருந்தும் கேளாமலும் இருக்கின்றீர்கள் என்று ஏசாயா உங்களை குறித்து நன்றாய் சொன்னான் என்றார். பாருங்கள், அதே காரணத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகின்றனர். ஆமென், ஆமென். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, எப்படி சொல்ற பாருங்க. இப்போ நம்ம ஒரு வார்த்தையை வாசித்தோம். நம்ம ஸ்கிரிப்சர் என்னது? யோவான் 1:1 மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? பாருங்க, அதற்கு எதிராக அவர்களால் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை எதிர்பார்க்க கூட அவர்களுக்கு தைரியம் இல்லாது இருந்தது. மேலும் அந்த நிச்சயமான அத்தாட்சியானது அங்கே இருக்கின்றது. அவர்கள் அறிந்திருக்கின்றனர். வேதாகமும் அவ்வாறு கூறுகிறது என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஆகவே அவர்களால் செய்ய முடிந்த ஒரே காரியம் அதை தூசிப்பது மாத்திரமே. புரிஞ்சுங்களா? நல்ல கவனிக்கிறீங்களா? அது உண்மை. அதே காரணத்தினால் இப்பொழுது இதை அடிப்படையாக கொண்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த குற்றத்திற்காக இந்த சந்ததி புரிந்துள்ளது என்று நான் சவால் விடுகிறேன். ஆமென். யார் சொல்றாரு பாருங்க? மகத்தான தீர்க்கதரிசி சொல்றார். ஆமென்.
தேவன் பரிபூரணமா சரீரத்தை எடுத்து பயன்படுத்தின ஒரு புறஜாதி தீர்க்கதரிசி. ஆமென். அது சொல்ற கேள்வி பாருங்க, உங்களுக்கு கூட அந்த கேள்வி வரலாம். அதே கேள்வி அந்த நபரையா என்று நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பதில் எப்படி சொல்றாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி தம்மை வெளிப்படுத்தினார். வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்ட போது அவர்கள் அந்த மாமிசத்தின் மேல் குற்றம் சுமத்தி அதை கொன்று போட்டார்கள். ஏனெனில் வார்த்தை வெளிப்பட்ட காரணத்தினால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று உரைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதே வார்த்தை தான். பாருங்கள், அதே காரணத்தினால் வார்த்தையை சிலுவையில் அறைய அவர்கள் முயல்கின்றனர். எப்படி பேசினார் பாத்தீங்களா? ஆமென். பாருங்க, கொண்டு வர இந்த ஒண்ணு மட்டும், ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமென். எப்படி பேசுறாங்க? அன்னைக்கு சிலுவையில் இறங்கும் போதும் அவர் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசி அவர் போகிறார் என்று அப்படியே பாடிதான் அவர் அன்னைக்கு சிலுவையில் இறந்தார். ரைட்டுங்களா? இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு? உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையிடம் ஒத்து போகாமல் இருந்தால், தேவன் அந்த ஜீவியத்தோடு முழுவதுமாக அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருந்தால், நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ரைட்டுங்களா? இவன் என்ன பண்றான்? என் டைம்ல இருக்குன்னு சொல்லி கோடி கோடியா சொத்தை சேர்க்க, கோடி கோடியா ஜனங்களுக்கு வந்து பணத்தை புடுங்குறான். விசேஷ காணிக்க, வர்த்தக பாவனக்காரன் என்னெல்லாம் காணிக்க பெற்றானோ அவ்வளவு காணிக்க இவன் கோடி கோடியா வச்சு, ஆனா உலகத்திலேயே அண்ட சராசரங்களை பரிசுத்தவான்களை விட, இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக ஐஸ்வர்யவான பத்தி பிரசங்கம் பண்ணது யாருன்னா பரம்பொரு போப்பும் அவருடைய மருமகனும். எப்படி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அநேக உலகத்திலே அதிகமாக இந்த தலைப்புல பிரசங்கம் பண்ணது யாருன்னா பரம்பொரு போப்பும் அவருடைய மருமகனும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் தான் இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரன் சொல்றேன். ஏண்டா பேசுற? அதான் சொல்றாரு, நீ பேசுறதுக்கும் உன் ஜீவியத்துக்கும் சம்பந்தமே கேட்டுங்களா? ஐஸ்வர்யவானா இருந்த பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு உடுத்த துணியோடு ஊழியம் பண்றான். எல்லா பரிசுத்தவான்களும் அப்படிதான் ஊழியம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யவானா இருக்கிறான். ரைட்டுங்களா? சகையில் என்ன பண்றான்? வட்டிக்கு எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் நான் கட்டத்தனையா கொடுத்துருக்கேன் சொல்றான். இப்படி ஊழியம் பண்றாங்க. இவன் என்ன பண்றான்? தோலாக்கு பேக். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சைக்கிள்ல வந்தாருப்பா எங்க வீட்டுக்கு, தோலாக்கு பேக் போட்டுன்னு சைக்கிள்ல வந்தாருப்பா அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நீ என்ன பண்ற? தன்னை கோடீஸ்வரன் அறிவிக்கிற. அவன் மருமகன் ஜாலரா போடுறான். அதுக்கு பூந்தமல்லியில கொஞ்சம் ஜாலராங்க சொம்புங்க என்ன பண்றாங்க? டிவி சத்திரத்துல ஒரு புரோக்கர் இருக்கிறான். என்ன பண்றான்? தன்னோட மனைவியை ஒழுங்கா வச்சு வாழ தெரியல. ஏன்னா சத்தியத்தை பிள்ளைகளுக்கு போதிப்பது இல்லை. மனைவி விட்டுட்டு ஓடிட்டு 2-3 மாசம் கழிச்சு திரும்ப வருது. சபையில ஒரு உத்தமமான ஊழியம் இல்லை, வியாபாரம், ஒரே வியாபாரம். எவன் சாவான்? கொட்டி எடுக்கிறதுல கமிஷன். அவன் ஊழியக்காரன் மகன் இறந்ததுக்கே கொட்டிலே கமிஷன் அடிச்சான். இப்படி பணம் 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 பெருமை பெண்ணு இந்த மூணுலையும் அழிந்து போயினே இருக்கு. என் டைம்னு சொல்லிக்கிட்டு கேவலமான வாழ்க்கை வாழ. ரைட்டுங்களா? பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிங்க. அன்று இன்று நீங்க கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் இப்ப கண்டிச்சு உணர்த்துற நேரம் ஆயிடுச்சு. இதை இன்னைக்கு தெரிவிக்கிறதுனாலதான் ஜாலரா போட்டுன்னு 1000க்கு 2000க்கு போய் என்ன பண்றாங்க? சுத்தி போய் நிற்கிறாங்க, பிச்சை எடுக்கிறதுக்கு போய் நிற்கிறாங்க ஊழியக்காரன் சொல்லி. ஃபாரின்ல இருக்கிற பணத்தை எடுத்து ஐயோ கேவலமான வாழ்க்கை, இந்த செய்தியை நாசமா பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு கொண்டு போவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட்டுங்களா? நல்லா கவனிங்க, ரொம்ப கவனிக்கணும். இவங்க சொல்றாங்க, கவனிங்க.
அந்த தொழுகிறவர்கள் தாங்கள் யாரை தொழுகிறோம் என்று உரிமை பாராட்டின அந்த அதே தேவனை அவர்கள் கொலை செய்து கொண்டிருந்தனர். எப்படி கொள்ள? யாருன்னா புத்தி கூர்மை உள்ள ஆசாரியர்கள், பயிற்சி பெற்றவர்கள், டாக்டர் பட்டம் பெற்றவர்கள், தேர்வு பெற்றவர்கள் விவிதமாக செய்தனர் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? அவர்கள் ஆசாரியராக வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தில் பிறந்திருக்க வேண்டும். அவர்கள் லேவியராக இருத்தல் அவசியம். அவர்கள் தகப்பன்மார்கள் ஆசாரியர்களாக இருந்தனர். அவர்கள் முப்பாட்டனார்கள் கூட ஆசாரியர்களாக இருந்தனர். யாரு? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்தவங்க. இயேசுப்பட்டவங்க கிடையாது. அவங்கலாம் சும்மாதான் போய் பாஸ் ஆக முடியாது. ரைட்டுங்களா? இன்னைக்கு எல்லாரும் ஆகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க ஏதோ இயேசு பரலோகத்துல இருந்து இவங்களுக்கு தேவன் அபிஷேகம் பண்ண மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஊழியக்காரங்க சுத்தி ஊழியக்காரன் சொல்றாங்க. அதுதான் வசவாகமா பாஸ்டர் வந்து அருமையா வச்சு வாங்கணும் வாங்கி விட்டார். ரைட்டுங்களா? இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவரும் அதுல கொடுத்தான். ஏன்னா அவர் என்ன பண்றாரு? 40 வருஷமா 50 வருஷமா ஊழியம் பண்றேன்னு சொல்லி சபையில தனக்கு சபையில ஒருத்தனும் பரிசுத்தாவி வரல, சத்தியத்தை சொல்லல. அவருக்கு மகன் வளர்ந்து வர வரைக்கும் அவர் ஊழியம் பண்ணார். இப்ப மகன் வளர்ந்து வந்த உடனே அவனுக்கு அந்த பதவியை கொடுக்குறாரு. எல்லாம் என்ன பண்ணது? அரசியல். கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் கலைஞருக்கு மகன் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மகன். இந்த மாதிரி என்ன பண்றாங்க? பரம்பரை அரசியல் பண்றாங்க. உலக அரசியல் எப்படியோ அது போலதான் இன்னைக்கு எண்டேன்னு சொல்லக்கூடிய அரசியல் பண்றாங்க. அப்ப நீ 50 வருஷம் ஊழியம் பண்ணி ஒரு விசுவாசி கூட சபையில ஊழியம் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஊழியம் ஃபெயிலியர் தானே, வேஸ்ட் தானே. கரெக்டான வார்த்தை, வேஸ்ட். இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி பட்ரோட்ல ஒரு பாஸ்டர் 200 பேரை வச்சு நடத்திட்டு இருந்தார், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் பாஸ்டர். அவருக்கு இந்த செய்தியை சொன்ன உடனே செய்தியை போட்டுட்டு வந்தார். அந்த சபையை விட்டுட்டு வந்து அந்த சரி அவர் பெரிய சபையில இருந்து வந்தவர் ஆச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய சபையில கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு அங்க அவர் கல்லறைக்கும் பர்த்டேக்கும் பண்றாரு. பாஸ்டருக்கு மகளை கட்டினால அவன் என்ன பண்ணிட்டான்? பவுலா மாறிட்டான். அவனுக்கு மேரேஜே ஆகல. எப்படி எல்லாம் மனுஷனோட புத்தி போதுப்பாரு. பாஸ்டருக்கு மகனை கல்யாணம் பண்ணனால அவர் அடுத்த பாஸ்டரா மாறி, மருமகன் அடுத்த பதவிக்கு வந்துட்டார். அப்ப இவ்வளவு வருஷம் அங்க ஊழியம் பண்ணவன் நிலைமை சிங்க அடிச்சுன்னு தாசரா போட்டுக்கின்னு 10,000 5,000 சம்பளத்துக்கு கல்லறைக்கும் 3ஆம் கடமா 16 பர்த்டே என்கேஜ்மெண்ட்டுக்கு பிரசங்கம் பண்றது. இவர் மட்டும் உலகம் முழுல சுத்தி எங்கெல்லாம் இவர் வியாபாரம் பண்ணாரோ அந்த இடத்துல எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டார். ஆந்திரா, பஞ்சாப், தமிழ்நாடு, முந்தமல்லி, ரைட்டுங்களா? வியாபாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எண்டே வியாபாரம். அதனால கர்த்தரை இவங்களுக்கு வெளி சொல்ல முடியல, கர்த்தரை காமிச்சு கொடுக்க முடியல. விசுவாசிகளை அப்படியே அடிமைத்தனத்துக்குள்ள பண்ணி, அதுதான் இங்க சொல்ற கோத்திரங்களா பாருங்க. இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், கை கட்டி இருக்கணும், நிறைய பாஷைகளை தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் இன்னைக்கு பண்றான். பாருங்க, அவர்கள் முப்பாட்டர்கள் கூட ஆசாரிகளா இருந்தார். 10 நிமிஷத்துல முடிச்சது பாருங்க. பெரிய பெரிய பாட்டனான ஆசாரிகளா இருந்தார். அவர்கள் பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் செய்ய வேண்டியவர்களா இருந்தனர். அவர்களுக்கு விரோதமாக ஒரு குற்றம் காணப்பட்டாலும் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். அவர்களுக்கு எந்தவித இரக்கமும் காண்பிக்கப்பட மாட்டாது. அவர்கள் பரிசுத்தரா? நிச்சயமாக. யாரு? இயேசு கிறிஸ்து முதலாம் முறையாக சிலுவையில் எப்படி கம்பேர் பண்ணி பேசுறாரு பாருங்க. அவனோட ஒரு குற்றம் கூட காண முடியாது. ஒரு குற்றம் காண கல்லெறிந்து கொண்டுருவாங்க. அப்படிப்பட்டவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் தாங்களே உருவாக்கி கொண்ட சுய பரிசுத்தம் தங்கள் சபைக்கு காண்பிக்க அவர்கள் வெளிப்புறம் அவ்விதம் நடந்து கொண்டனர். ஆனால் அவர்களில் உள்ளதோ நீங்கள் மரித்தவர்களின் எலும்புகள் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். புரிஞ்சுங்களா? சரியாக அங்கே என்னால் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர முடியும். இது சத்தியம் என்னும் தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்றும் அறிந்திருந்தும் ஒரு மனிதன் அதன் பேரில் சமரசம் செய்து தன் சாபனத்திற்காக அதை விசுவாசியாதவன் போல் காண்பித்தால் தேவனுடைய வார்த்தை கொண்டு அவனை குற்றம் சாட்டுக எனக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு உரிமை உண்டுன்னா இக்காலத்தின் செய்தியை சுமந்து போற எனக்கும் உரிமை உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நம்மளும் செய்தி நிமித்தம் செய்தி தான் பேராகிராஃப் கண்டினியூவா வாசிக்கலாம். ஆமென். அடுத்த வாரம் தான் இதனுடைய காரியத்தை கண்டினியூ பண்ணுவோம். எப்படின்னு பாருங்க, கவனிங்கள். அவர்கள் அவரை ஆராதிப்பவர்கள், அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற காத்துக் கொண்டிருந்த மனிதர்கள், ஆண்டுதோறும் காலந்தோறும் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்து ஒன்றுமே செய்யாமல் வேத பள்ளியில் காலம் கழித்த மனிதர்கள், வேத பள்ளிகளில் போதனைக்கு ஏற்ப அவர்கள் வார்த்தையை
கூறு போட்டனர் ஆகியார் அதனுடைய சத்தியத்தை அவர்கள் காண தவறி இழந்து போனாங்க. யாரெல்லாம் பார்த்துவாங்க உத்தமமா ஜீவிச்சவங்க சொல்றாங்க, ரைட்டுங்களா? அவர்கள் அந்த ஆசாரியர்கள், அக்காலத்து போதகர்கள், அங்கே அவர்கள் தலைமை ஸ்தலத்தில் அவர்கள் அக்காலத்து போதகர்கள் அந்த தேவனை ஆட்டுக்குட்டியை கொண்டார்கள். அவர்கள் யாரை வழிபடுவதாக உரிமை பாராட்டினார்களோ அவரையே அவர்கள் கொன்று போட்டார்கள். இது அன்னைக்கு நடந்தது, ரைட்டுங்களா? அதை நம்ம விட்டுறணும். இன்றைக்கு பேச 115வது பேரால பேச இன்றைக்கு போதகர்களாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவை நான் குற்றம் சாட்டுகிறேன். அவர்கள் நேசித்து ஆராய்த்து வருவதாக உரிமை பாராட்டும் அதே தேவனை அவர்களுடைய கோட்பாடுகள் மூலமாகவும், நல்ல கேளு, அவர்களுடைய கோட்பாடு மூலமாகவும் ஸ்தாபனங்களின் காரணமாகவும் மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் சிலுவையில் அறைகின்றனர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுடைய போதனைகளின் நிமித்தம் இந்த போதகர்களை குற்றம் சாட்டுகிறேன். ரைட்டுங்களா? அற்புதம் காலம் கடந்து விட்டது, ஞானஸ்தானம் போதாது என்று அது தவறென்றும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்ட காரணத்தினால் அவர்கள் குற்றவாளிகள். அவர்கள் பேரில் குற்றம் சாட்டுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக 2ஆம் முறை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்கள் கைகள் மேல் உள்ளது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பொது ஜனங்களுக்காக சிலுவையில் அறைகின்றனர். பாருங்க, ஏன்னா சபை கலந்து போயிருந்து சொல்லி என்ன பண்றோம், சிலுவையில் அறை. அந்த ஜனங்களுக்கு அவர்கள் எதை கொடுக்க வேண்டியதா இருந்ததோ, நல்ல கவனி, அந்த ஜனங்களுக்கு எதை கொடுக்கணும் வேண்டியதா இருந்ததோ அதை அந்த ஜனங்களிலிருந்து எடுத்து போடு. இன்னைக்கு என்ன சொல்லணும், 1ஆம் வருகையில வந்தாரு, வரேன்னு சொன்னாரு, வந்தாரு, அவர் காணக்கூடாதபடிக்கு கூட்டாட்டமா இருந்து கொண்டு போட்டாங்க. 2ஆவது முறையாக எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக வந்திருக்கிறாரா? அவர் வந்திருக்கிறார். ஆமென். எப்படி வந்திருக்கிறார்? தீர்க்கதரிசனம் சொல்றார், நான் சொல்லல. பாருங்க, எதை கொடுக்க வேண்டியதா இருந்ததோ அதை அந்த ஜனங்களிடம் எடுத்து போடணும். இப்ப புரியுதா? ஏன் இவங்க சாதனத்துல கூட, ஏன் இவங்க வந்து பாஸ்டர் இல்ல, இவங்க சாதன கோட்பாடுல இருக்கிற பிசினஸ் மேன், இவனை மாயமால காரணம் எதுக்கு சொல்ற? புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு சொல்ற அதை அந்த ஜனங்களிடம் தங்களுக்கு செல்வாக்கை பெற்றுக்கொள்ள எண்ணி அதனுடைய இடத்திலிருந்து வேறேதோ ஒரு பதிலீடாக ஒன்றை ஸ்தாபன கோட்பாடுகளை. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்தாபன கோட்பாடுகளை. ஸ்தாபனம் சொன்னார்ல, இப்ப இவன் ஸ்தாபன கோட்பாடோட இன்னைக்கு ஸ்தாபன கோட்பாடை இவன் வச்சிருக்கிறான். அவர்கள் நுழைத்து விட்டனர் ஸ்தாபன கோட்பாட. இன்னைக்கு என்னன்னு சொல்றவன் என்ன பண்றான்? ஸ்தாபன கோட்பாடை நுழைத்து விட்டான். அங்கே அவர்கள் அவரை குறித்து அதிகம் அறிந்திருக்க வேண்டியவர்கள். யாராயிலும் அவரை குறித்து அதிகம் அறிந்திருக்க வேண்டுமானால் அதை அறிந்தவர்கள் போதகர்கள் போன்றோர் தான். அப்படிதானே? 1ஆம் முத்திரைனா என்ன, 2ஆம் முத்திரைனா என்ன, 7ஆவது முத்திரைனா என்ன, முத்திரை யார் கொண்டு வந்தா, முத்திரை எப்படியாக வந்தது, முத்திரை திறந்தது யாரு, முத்திரை திறந்துச்சா திறக்கலையா, 2ஆம் வருகை வந்துச்சா வரலையா, இந்த மேக ஸ்தம்பத்தை குறித்து என்ன, அக்னி ஸ்தம்பத்தை குறித்து என்ன அப்படின்னு விசுவாசிகிட்ட எல்லாத்தையும் கேட்டா சொல்லிடுவாங்களா? இப்ப யார் சொல்லிக் கொடுக்கணும், இதை யார் தெரிஞ்சுக்கணும்? ஒரு போதகன் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த போதகர்கிட்ட சொன்னா இந்த போதகர் அந்த போதகர்கிட்ட சொல்றான், அந்த போதகர் அவன் இன்னொரு போதகர்கிட்ட சொல்றான். இவங்க என்ன பண்றாங்கன்னா செய்தியை படிக்க விட மாட்டுக்காங்க, இவங்களும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் தான் பிசினஸ் பண்ண ஊரா சுத்துறாங்க. ஒரு போதகர் என்ன பண்ணணும்? சபையில உட்கார்ந்து அந்த அடுத்த வாரத்துக்கு என்ன, அந்த சபையோட விசுவாசிகளுக்கு என்ன, சபையோட விசுவாசிகளுக்கு உண்ணி பிடிச்சிருக்குதா, உண்ணி பிடிக்கலையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு அருமையான ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரனை கொண்டு வந்து இங்க ஒரு 48-50 மீட்டிங் போட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப வரவேற்பான காரியம், அருமையான காரியங்கள் சொன்னார். இந்த உண்ணி பிடிச்ச நாய் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாலும் அதே போல உண்ணி பிடிச்ச நாய் கூட உண்டு கமீன் பலவாரத்தில் ஒன்று சேர்த்த. நம்மளும் சகோதரன் நினைச்சு சேர்த்தா அதுக்கு உண்ணி பிடிச்சு அவங்க ஊழியத்தை கெடுத்து போட்டாங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான், காலி ஆயிடுச்சு. பாருங்க, அதான் சொல்லுவார். இப்ப பாருங்க, அதை அறிந்தவர்கள் போதவர்கள் போதவர் தான். அதை யாராவது அதிகம் அறிந்திருக்க வேண்டுமானால் அவர்கள் இந்த நாளில்
சபை குருமார்கள் தான். இந்த நாளில் உள்ள சபை குருமார்கள். ஆனால் பேராயர்களும் தலைமை பேராயர்களும் போதகர்களும் டாக்டர் பட்டம் பெற்றவர்களும் வித்தியாசமான காரியங்களை அறிந்திருக்க வேண்டுமே. அவர்களால் ஏன் அந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை? ஓ, என்ன ஒரு முரண்பாடு! முரண்பாடு அல்லாமல் வேறதை நாம் காண்கிறோம். அவர்கள் தேவனை ஆராதிப்பதாக உரிமை பாராட்டி கொண்டு அதே சமயத்தில் ஜீவாதிபதியை கொலை செய்தனர். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தனார்கள். பாருங்க, அங்கே அவர்களை சிலுவையில் அறைந்தனர். இங்கே அவர்கள் மறுபடியும் அதே செயலை புரிகின்றனர். ஏனெனில் அவர் வார்த்தையாய் இருக்கிறார். ஆமென். எஸ், அல்லேலூயா. பாருங்க, அதுதான் அவர் வார்த்தையில் பிரதிபலிப்பதாக இருக்கிறார். அப்படிதான் அவர் இன்று இருக்கிறார். வார்த்தையில் பிரதிபலிப்பதாக யார் மூலமாக தம்மை பிரதிபலித்து காண்பிக்க அவர் முயன்று வருகிறார். யார் மூலமாவது அவர் தம்மை பிரதிபலிக்க காண்பித்து முயன்று வருகிறார். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம எதை வச்சு பேசணும்? உங்களுக்கு கூட ஒரு வேலையில ஏதோ கோபத்துல சொல்றேன்னா அப்படின்னு, எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, எந்த சொத்து பிரச்சனையும் கிடையாது. இந்த வார்த்தைக்காக நாம் ஜீவனே கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. 2 பேரோ 3 பேரோ 2000 பேரோ 5000 பேரோ உத்தமமா அந்த வார்த்தையை நம்ம தேவன் அழைத்திருப்பாரானா இந்த வார்த்தைக்காக நிற்கணும். ஆமென். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, முக்கியமான காரணம். இந்த ஜனங்கள் போதகர் சபையோரை தேவனிடம் இருந்து அப்புறப்படுத்துகிறார். புரியுதா? யார் சபையில விபச்சாரம் பண்றான், யார் சபையில அவன் புருஷன் கொண்டாட்டியை விட்டுட்டு ஓடுறான், 2 மாசம் கழிச்சுட்டு அவன் எங்க பண்றான், ஒரு கண்டாக்டர் கூட வாழ்ந்துட்டு ஓடுவான். பிள்ளை என்ன பண்றான், சபையில இருக்கிற ஒரு முக்கியமான பாஸ்டரோட ரைட் ஹேண்டா இருக்கிறவங்க பையன் என்ன பண்றான், பிள்ளை என்ன பண்றான், லவ் பண்றன்னு சொல்லி வருஷ கணக்குல கொண்டு வந்து ஊர் சுத்திக்கின்னு அதுக்கப்புறம் வேற பிள்ளைய பண்றான். கேட்டா அவனும் அம்மையை போல ஓடி போனா நான் என்ன பண்றதுக்குன்னு கேள்வி கேட்கிறான். எவ்வளவு போதற்கு முன்னாடியே கேள்வி கேட்கிறான். செருப்புகளை தேடிக்க வேண்டாம். ஏண்டா இவ்வளவு வருஷம் அந்த புள்ளனை கூட நீ சுத்தினியாடா, எப்படி அப்படி சுத்துற? அப்ப அது உனக்கு தெரியாதா கேட்க வேண்டாமா? போதகர் விட்டுட்டு போறான். ஏன்னா அவன் திரும்ப கை கேட்பான், உன் பையன் ஒழுங்கா எத்தனை பிள்ளைய கெடுத்தான்னு லிஸ்ட் கொடுத்துரும். அதனால இவன் வாய முடியுது கம்முன்னு. எப்படி நடக்கு பாருங்க சபையில. ஏன்னா வார்த்தைய அவன் இருதயத்துல வைத்திருப்பான். ஆனா அவன் அந்த வார்த்தையை சுமந்து போகும்போது மரியாதையோட நடந்திருப்பான். பாவம் செய்யக்கூடாதுங்கிற அந்த வார்த்தை அவன் என்ன பண்ணும், அவனை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இப்ப கவனிங்க, பாருங்க, இந்த ஜனங்கள் சபையோரை, இந்த ஜனங்கள் போதகர் சபையோரை தேவனிடமிருந்து அப்புறப்படுத்துகின்ற ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து அது சபையோரின் மத்தியில் பேசப்பட்டால் அவர்கள் பிசாசு மேடை மேல் நின்று கொண்டு அவர்கள் பிரசங்க மேடையில் நின்று கொண்டு அதற்கு கண்டனம் தெரிவித்து அது பைத்தியகாரத்தனம், அது நின்று விலகுங்கள். எப்படி சொல்றாங்க? அப்படியே டிட்டோவை சொல்றான். அவங்க கூட பேசுறதா இருந்தா கதவை திறந்து வை, இப்பவுமே வெளியே போங்க. பிணையாசு கூட யாரும் பேசக்கூடாது, பிணையாசு கூட யாரும் தொடர்பு வைக்க கூடாது. என்ன பண்றா, நம்ம 2ஆம் வருகையை நம்ம பிரசங்கம் பண்றதுனால நம்ம 1963 தேவன் வந்து விட்டாருங்கிறது நம்ம சொல்றதுனால நான் சொல்லல, என் தேவன் என் தீர்க்கதரிசி மூலம் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இங்க பாருங்க, கண்டன பைத்தியக்காரதனம், அதிலிருந்து விலகுங்கள் என்கிறார். அப்படி செய்வதனால் அவர்கள் 1963ஆம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டனர். புரியுதுங்களா? என்ன சொல்றாரு? அப்படி செய்வதனால் அவர்கள் 1963ஆம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை, நான் என்ன கேட்கிறேன், தீர்க்கதரிசி பொய் சொல்லிட்டாரா? இல்ல. இயேசு கிறிஸ்து அப்படின்னா ஒரு சரீரத்தை தானே நீ பேசுற. 1963 அப்ப இயேசு கிறிஸ்து 63 சிலுவையில் அறைந்திருப்பார்கள் என்று சொன்னார்னா இயேசு கிறிஸ்து இருந்திருக்கணும்ல. அன்னைக்கு அதே ஆவி சிலுவையில் அறைஞ்சது போல இன்றைக்கு அறைஞ்சிருக்கணும்ல. அப்ப எங்க? ஆமென். நல்ல கவனிங்க. இப்ப இது ஒரு வருஷத்தை சொல்றாரு. இதுலயும் சில குளறுபடி இருக்கு. சிலுவையில் அறைந்து விட்டார். அந்நாளில் இருந்த அந்த ஆட்களை போலவே இவர்களும் குற்றவாளிகள். அந்த நாளில் கல்வாரியில் அன்னைக்கு அடைஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த யூதன் போல இந்த புறஜாதி குற்றவாளிகள். இவர் என்ன பண்றா பாருங்க. இது பயங்கரமான சொற்களாக தட்டுப்படலாம், ஆனால் அது உண்மை. அதைத்தான் சரியாக இன்றும் அவர்கள் செய்கின்றனர்.
பாருங்க, இங்க அன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் வாசிச்சோம். இது சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருந்தால் நடக்கவில்லை, 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நடக்கல, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கலன்னு சொன்னார். கரெக்டுங்களா? இங்க என்ன சொல்றாரு? 1963 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார். அப்போ பிரணாமா அறிஞ்சாங்களா? தீர்க்கதரிசி பிரணாமையா இருந்தாங்க. 1963 தீர்க்கதரிசிக்குள்ள அந்த பட்டயம் வந்து விழுந்து, அதுதான் அதனுடைய சபினா காண்டியால அவர் வந்ததுதான் 2ஆம் வருகை. அதை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இப்ப பிரணாமே சிலுவையில இருந்தாங்க இல்ல? பிரணாம் 65 வரை உயிரோடு இருந்தாரு. ஆனா இங்க 63 சிலுவையில் இறந்து விட்டார்கள் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிரணாம் பிறந்த 1909ஆம் வருஷத்தை அவர் சொல்லலையே. ஓகியா நதிக்கரையில பேசின 1933ஆவது வருஷத்தை சொல்லலையே. மேகஸ்தம்பத்தை படம் எடுத்த 1950 வருஷத்தை தீர்க்கதரிசி சொல்லலையே. 1963ஆவது வருஷம் தான் 2ஆவது முறையாக சிலுவையில் இறந்து விட்டனர் வருஷத்தை மென்ஷன் பண்றார். ஆமென். அப்ப இதுக்கு மேல நீ எப்படி வியாக்கியானம் பண்ணலாம்? தீர்க்கதரிசி 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 வாய்க்கு சொன்னாலும் 1963ஆவது வருஷத்துக்கு தான் தீர்க்கதரிசி மென்ஷன் பண்றார். அப்ப ஒரு வார்த்தை நீ கூட்டாத, ஒலிநாடா சொல்வதை தவிர வேற எதுவும் சொல்லாதன்னு சொல்றேன். அப்பா இப்ப என்னத்துக்கு வந்துட்டாரு? இப்ப நீங்க வாசிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோ. இது இந்த 1963 எல்லாவற்றிலும் பொருந்துது. ஒரு மனுஷன் ஒரு செய்தியை பேசினான்னா அது வேதத்தோடையும் செய்தியுடன் பொருந்தி போகணும், இல்லையா? அப்போ அதுல இருந்து விலகணும். ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? அது நம்ம பொறுமையோடு இருக்கணும். ரைட்டுங்களா? இங்க தீர்க்கதரிசி ஏன் அந்த குற்றச்சாட்டு மெசேஜ் நீ ஏன் பிரசங்கம் பண்ண மாட்டேங்க? நீ பண்ணு, வரலன்னு சொல்றல. இந்த பேராகிராஃப் எடுத்து வாசி. எதுக்கு 63ஆவது வருஷத்தை இன்று சிலுவையில் இறந்து விட்டேன்னு சொல்றாருல? இயேசு கிறிஸ்து எங்க வந்தாரு? அப்ப தீர்க்கதரிசி நீ விசுவாசிக்கல தானே அர்த்தம். நீ ஒரு மாயமான காலம் தானே அர்த்தம். தீர்க்கதரிசி பேரை வச்சு சம்பாதிக்க தானே அர்த்தம். புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதா? பாருங்க, தெளிவா சொல்றாரு. அப்படி செய்வதனால் அவர்கள் 1963ஆம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டனர். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம். இது தீர்க்கதரிசி ஸ்தாபனத்துக்கு சொன்னார். ரைட்டு தான், நான் ஒத்துக்கிறேன். ஸ்தாபனத்துக்கு சொன்னார். 1963 இயேசு கிறிஸ்து வந்து விட்டார்னு யாரெல்லாம் அறிவிக்கலையோ அவன் எல்லாமே ஸ்தாபனம் தான். ஆமென். அல்லேலூயா. அவன் எல்லாருமே ஸ்தாபனம் தான். கரெக்ட் தான் நீ சொல்றது. நீயும் ஒரு ஸ்தாபனம் தான். 1963 இயேசு கிறிஸ்துவை 2ஆவது வருகை யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவன் எல்லாமே ஸ்தாபனம் தான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போறாங்க? காதேஸ் பர்னேயாக்கு போறாங்க. காதேஸ் பர்னேயால இருந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? 12 ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபரை அனுப்புறாங்க. எங்க போறதுக்கு? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை வேவு பார்க்க அனுப்புறாங்க. எப்பா நீ வா, அப்பா நீ வா, நீ இந்த கோத்திரத்துல வா, ரூபன் கோத்திரத்துல நீ வா, கன்னியாகுமரி கோத்திரம் அப்படியெல்லாம் சொல்லல. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒருவனை தேர்வு செய்யறாங்க. தேர்வு செஞ்சு பாலும் தேனும் ஓடுற தேசத்துல போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. தேர்வு செஞ்சு செலக்ட் பண்ணி போன 10 பேர் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ எப்பா அங்க போக முடியாதுப்பா, ஐயோ அவங்க எப்படி இருக்கான்னு தெரியுமா, அவ்வளவுதான் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. காலைக்கும் யோசுவாவும் தவிர மீது எல்லாரும் அவிசுவாசத்துல இருந்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துல செலக்ட் பண்ணவனா இருந்தாலும் 10 பேர் அவிசுவாசியா இருக்கணும், 2 பேர் தான் விசுவாசியா இருக்கணும். ஆமென். அது போலதான் இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி போட்டோ வச்சிருக்கலாம், 7ஆம் தூதன் சொல்லலாம், தீர்க்கதரிசி வார்த்தைக்கு சொல்லலாம், மேகஸ்தம்ப படம் வச்சிருக்கலாம், அக்னி ஸ்தம்பத்தை படம் வச்சிருக்கலாம். ஆனாலும் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஏமன். அவங்க யாருன்னா பாவனை விசுவாசிகள். கோத்திரத்திலிருந்து செலக்ட் பண்ணி போனவனால அவனால கண்டுகொள்ள முடியும். ரைட்டுங்களா? அது போலதான் இங்க சொல்றாரு. 1963 இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். சபினா காண்டியாவில் வந்து விட்டார். ஆமென். அதனாலதான் இந்த வசனத்தை நம்ம எடுத்த ஸ்கிரிப்சர் மறந்துடாதீங்க.
கரெக்டா தீர்க்கதரிசி பேசுறார், வார்த்தையோடு பொருந்தது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டனான்னு சொல்றார். முதலாம் வரியிலே ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக அவர் மனிதனாக தோன்றினார். இரண்டாம் முறை அவருக்கு ஒரு கன்னிய வயிறு தேவை இல்லை. இரண்டாம் முறையாக அவர் திரும்பவும் மனிதனா பிறந்து வரணும் அவசியம் இல்லை. நான் பிதாவின் இடத்தில் வந்தேன், பிதாவின் இடத்துக்கு போயிறேன்னு சொன்னார். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றுதான். ஆமென். இப்ப பாருங்க அவர் எப்படி வந்தாரு, அவன் பரிசுத்த விரோதமா எப்படி பேசுறாங்கிறத நாம் அடுத்த வாரத்துல இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். ஆமென். அதனால நாம இது ராபதி நேரமா இருக்கப்படினாலே அவரை நான் ஒப்பு கொடுத்து உங்களுக்குள்ளே விசுவாச குறைவு இருக்குமானால் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இதுல ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருக்குமானால், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களானால், புரியாமல் இருந்திருக்கிறீர்களானால், அவர் சமூகத்திலே நீங்கள் கரங்களை உயர்த்தி அங்கே ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே, நேர சொல்லும் ஆண்டவரே, பாதத்திலே வந்திருக்கிற